இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சூடு சொரணை வெக்கம் மானம் இதெல்லாம் இல்லாத மனுஷன் வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தா போதும். அதுக்கு மேல இருந்தா அது வீடு தாங்காது. ஸோ அந்த போஸ்ட்ல உங்களை மட்டும்தான் உட்கார வைக்கணும்னு இந்த ஃபேமிலியில முடிவு பண்ணிருக்கோம் மாமா. அதனால நீங்க தைரியமா இருங்க. உங்க கூட யாரும் போட்டி போட முடியாது. இவன் நம்மள பாராட்டிட்டு போறானா இல்ல திட்டிட்டு போறானா ஒன்னும் புரியலையே. சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க, உள்ள வேலை இருக்கு. வர மா, எதுக்குமா காலையில இருந்து இவ்ளோ பலகாரம் சுட்டு வச்சிருக்க? கடையில ஆர்டர் பண்ணிருந்தா இந்நேரத்துக்கு எல்லாமே வந்து சேர்ந்திருக்கும். எதுக்கு இவ்ளோ சிரமப்படுற? ஏண்டி, என்ன இருந்தாலும் என் அண்ணன் குடும்பத்துக்கு ஏன் கையால செய்யற மாதிரி வருமா? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ பேசாம எடுத்து வை. நானும் உங்க அப்பாவும் ரொம்ப பெரிய திக் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்குனா நான் உனக்கு சித்தி முறை வேணும். உங்க அப்பா என் மேல எவ்வளவு பிரியமா இருப்பார் தெரியுமா? உங்க யாருக்கிட்டே இல்லாத பிரியம் அவருக்கு என் மேல இருந்துச்சு. மரியாதையா என் கூட வந்து என் தம்பி தாசுக்கு உன் கழுத்தை நீட்டு. தான் டைம். அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. நீ சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆயிடணும். சரி, லேட் பண்ணாம சீக்கிரம் ரெடி ஆகு. சரியா? நீங்க போங்க. நீ போய் ரெடி ஆகு போ. நாங்க இங்கே இருக்கோம். நான் வேணா உனக்கு புடவை கட்டி விடவா? இவங்க புடவை கட்டி விட வந்தாங்கன்னா கழுத்துல தாலி இருக்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களே. இல்ல இல்ல வேண்டாம், நீங்க போங்க. நானே கட்டிட்டு வந்துடுறேன். ஆமா, காவேரிக்கு நிச்சயம் தானே நடக்க போகுது. அதை எப்பதான் காவேரி கிட்ட சொல்ல போறோம்? நிச்சயதார்த்தம் நடக்கும் போதுதான். எனக்கு ஏதோ இது சரியா வரும்னு தோணல. நீங்க பல்பு தான் வாங்க போறீங்க. அண்ணன், என்னன்னு அப்படி பாக்குற? அம்மாடி, உங்க வீட்ல இவ்வளவு பேர் இருக்கீங்களேம்மா? ராசு, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? என் தங்கச்சிய பெரிய மாளிகையில தான் வச்சிருக்க. மச்சா, என்னோட உழைப்புங்கிறது கொஞ்சம். உன் தங்கச்சி என்னைக்கு என் குடும்பத்துல காலடி எடுத்து வச்சாலோ அன்னையில இருந்து எனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. அது அப்படியே என்ன மேல கொண்டு வந்துருச்சுல. எங்க வீட்டு மகாலட்சுமில அவ போற இடம் அப்படிதான் இருக்கும். விசாலம், எனக்கு ஒரு வீட்டுக்குள்ள வந்த மாதிரியே இல்லம்மா. திடீர்னு ஒரு கோயிலுக்குள்ள வந்த மாதிரி இருக்குமா. இந்த காலகட்டத்துல யாரும் பெத்த அப்பா அம்மாவையே கூட வச்சுக்கிறது இல்லம்மா. ஆனா நீ உன் மாமியார்ல இருந்து ராசுவோட தங்கச்சி, தங்கச்சி குடும்பம், மக, மருமக, மக, மருமகன்னு எல்லாரையும் வீட்டுல வச்சிருக்கியம்மா. உன் குடும்பத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ஐயா, பழம் கொண்டு வந்திருக்கேன். அப்படி வைமா. அப்படி வைமா. அண்ணி, நிறைய தட்டு வந்திருக்கு.
வீட்டுக்கு முத வந்திருக்காங்கல்ல, அதனால நிறைய தட்டு கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல வீட்டுக்கு வரவங்க தட்டலாமா கொண்டு வருவாங்க? அது அவங்க வழக்கமா கூட இருக்கும்ல. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி விசலாச்சி? ம்? உன் அண்ணனுக்காக நிறைய பலகாரம்லாம் செஞ்சு வச்சிருக்கல, ஆமாங்க, அதெல்லாம் சாப்பிட வேணாமா? கண்டிப்பாங்க. ஆமாமா, என் தங்கச்சி பலகாரம் ரொம்ப நல்லா பண்ணுவா. முதல்ல அதெல்லாம் தான் சாப்பிடணும். வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். அண்ணா நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அப்படி உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. துளசி என் கூட வா. இதோ வரேம்மா. அது என்னடா, இந்த பலகாரத்துக்காகவே வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கலாம். அப்படியா? நீங்களும் வீட்டோட மாப்பிள்ள தானா? நானும் வீட்டோட மாப்பிள்ள தான். அப்படியா? வாழ்த்துக்கள். எத்தனை வருஷமா வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கீங்க? கல்யாணம் ஆனதுல இருந்து இங்கதான் இருக்கேன். அப்படியா? நானும் அதேதான். இவர்தான் எங்க அக்காவோட ஹஸ்பண்ட், என் ஒரே மாமா. வீட்டோட மாப்பிள்ள. இப்ப கேட்டாங்களா? சாரி. முருகன் நல்லா இருக்கா? ஆ. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாங்க போலாம், வரேன். மா, இதோ அத்தை, வா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருப்பா, நல்லா இரு. எழுந்துரு. வீட்டுக்கு மருமகனா வரதுக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்கோர் பண்றானே. காவேரி, உன் மாமா குடும்பத்துக்கு காஃபி கொடுக்கணும், வா. ஏன் நீங்க யாராவது கொடுக்க வேண்டியது தானே? என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? நீதாம்மா கொடுக்கணும், அதான் சம்பிரதாயம். வா. நான் கொடுக்கணுமா? அப்படி என்ன சம்பிரதாயம்? ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கன்னா அந்த பொண்ணு தானே காஃபி கொடுக்க முடியும். அதுதானே வழக்கம். உனக்கு இது தெரியும் தானே காவேரி? என்ன சொன்னீங்க? பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா? ஆமா, பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்க. ஆமா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ ஷாக் ஆகுற? அக்கா, இது உனக்கும் தெரியுமா? தெரிஞ்சுட்டு தான் ஒண்ணும் தெரியாத மாதிரி இருக்கியா? ஏன், எங்க எல்லாருக்குமே தெரியுமே, இதுல என்ன இருக்கு? எல்லாருக்கும் தெரியுமா? ஆமா, எல்லாருக்கும் தெரியும். அப்போ என்ன எல்லாரும் சேர்ந்து முட்டாளாக்கி இருக்கீங்களா? காவேரி, இதுல முட்டாளாக்குறதுக்கு என்ன இருக்கு? உனக்கு கல்யாணம் பேசி முடிவு பண்றது நல்ல விஷயம் தானே. அத ஒரு சர்ப்ரைஸா ஏற்பாடு பண்ணது எப்படி தப்பா இருக்கும்? நான் இப்ப உங்ககிட்ட கல்யாணம் கேட்டேனா? இதுக்கு தேவையில்லாம இந்த ஏற்பாடு எல்லாம் பண்றீங்க.